மேம், தப்பா நினச்சிக்காதீங்க. இல்லை, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி சேர வேண்டிய பொருள் சேர வேண்டியவங்களுக்கு சரியான நேரத்தில் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே? ஆம், அது சார். தடுமாறாதீங்க மேம். ஐ மீன், இந்த கர்ஷிப்பை பற்றி நீங்கள் சொன்ன கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ எல்லாமே சரிவர ஒன்றா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட காட்சி உங்ககிட்டயே சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்டா ராக்கி, என்ன வர வர வாத்தி கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல? டே மதனே சும்மா இருடா. நானே இதை பார்த்துட்டு இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கிட்ட நிக்கிறேன்னா இன்னும் என் மனசு எவ்வளவு பெரிய கல்டஞ்சா இருக்கும் நீ நினைக்கிற. பேசாம நில்லு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ராக்கி, எனக்கு ஒரு சந்தேகம். அது ஏன்டா அடுத்தவங்க காதல்லே போய் எப்ப பார்த்தாலும் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் உனக்கு எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குதா? அது அப்படித்தான், நீ மூடிட்டு நில்லு. என்ன ஜகல்யா, எதுக்கு சீக்கிரமா வர சொன்ன? எல்லாம் காரணமா தான். அம்மா, கிளாஸ் அட்டன் பண்ணியா இல்ல கழுவி விட்டு வந்தியா? இல்ல கிளாஸ் எல்லாம் கரெக்டா அட்டன் பண்ணிடுவேன். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணினாலும் அவங்க சொல்றது எனக்கு புரியாது. அதனால அதுலலாம் கரெக்டா இருப்பேன். ஆனா எதுக்கு சீக்கிரமா வர சொன்ன? எல்லாம் காரணமாக தான். எதுக்குன்னா, நாளைக்கு என்னால் காலேஜ் வர முடியாது. என் அக்கா மாமா அப்புறம் என் அக்கா பையன் எல்லாரும் வந்து நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் என்னால் காலேஜ் வர முடியாது. அதனால் ரெக்கார்டு வந்து நாளைக்கே சப்மிட் பண்ணணுமா இல்லை அடுத்த நாள் சப்மிட் பண்ணால் எப்படி? எழுதிட்டு வந்து தரதுக்கு தான் கேட்குறேன். ரெக்கார்டு எழுதி கொடுக்குறாளா? ஓ, இது வேற நடந்துகிட்டு இருக்கா? இவன் மூஞ்சியே கிழிஞ்சு போன தவளை மாதிரி இருக்கு. டே மதன், மதன் என்னடா? ஒன்னும் இல்ல. என்னாச்சு? உன் மூஞ்சி எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு திடீர்னு. நான் எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருப்பேன்னு உனக்கு என்ன தெரியாதா என்ன? அங்க பார், என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணு? ஐயோ அகல்யா, உன்னை நான் எழுதி தர சொல்லியே நான் சொல்லவே இல்லை. ஆனா நீ அதையும் எழுதி தரேன்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கிட்டு போயிடுற. எனக்கு அதெல்லாம் வேணாம், நானே எழுதிக்கிறேன். நீ ஒரு நாள் உன் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, நாளைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட பேசாம உன்னை பார்க்காம ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? அந்த அளவுக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்னு சொல்ல தெரியல. ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி வந்து யாருமே வாண்டடா என் கூட ஃப்ரெண்டாக இருந்துக்கிறியா, ஃப்ரெண்ட் ஆகிக்கிறியா அப்படின்னு யாருமே என்கிட்ட கேட்டதில்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனால் யாருமே என் கூட பேச மாட்டாங்க. எல்லாரும் வந்து நான் ரொம்ப ஏழை விட்டு பையன்னு சொல்லி என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கான ஒரு ஃப்ரெண்டாக நீ தானே இருந்திருக்க. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் உன்னை பார்க்கல, உங்ககிட்ட பேசலைனாலும் அந்த நாளே எனக்கு ஓடாது. அதுதான் உண்மை. சரி, ஓகே, நாளைக்கு ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இவனை ஏதாவது பண்ணணும்டா. கொஞ்சம் விட்டா இவன் மனசுல இடம் பிடிச்சி கண்டிப்பா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு நாளும் இந்த மதன் இடம் கொடுக்க மாட்டான். இவனை ஏதாவது பண்ணணும்டா. நாளைக்கு அவள் காலேஜ் வரமாட்டாலாமா. நாளைக்கு தான் இவனை வச்சு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏய், என்னடா பொசுக்குன்னு ஆக்ஷன்ல இருங்குற? நீ அகலியாக்காக என்ன வேணா செய்வேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக டேய், உங்களுக்குலாம் நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மையாலுமே அவளை லவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அவளை நான் அடையணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, அவள் என்ன தவிர வேறு யார்கிட்ட பேசினா எனக்கு கோவம் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, அவளுக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு பழி வாங்க தான் அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். டே மதனி, என்ன சொல்ற? உனக்கு எல்லாம் போக போக புரியும். என்ன, இப்போதைக்கு உங்ககிட்ட எதையும் தெளிவுபடுத்த நான் விரும்பலை. சரி, ஓகே. இப்போது என்னோட ஒரே ஒரு இது, அவளை அவங்ககிட்ட பேச விடக்கூடாது. ஒன்று இவ அவனை விட்டு விலகணும், இல்லை அவன் இவனை விட்டு விலகணும். ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஏற்கனவே லெட்டர் விஷயத்தில் அப்படிதான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஏதாவது முடிஞ்சதா? அப்படியே உன்னையவே தூக்கி சாப்பிட்டு போகிற மாதிரி அவள் வேற லெவல். என்ன படம், மீசை முறுக்கு படத்தில் உள்ள சீனவே அவள் பண்ணிட்டு போயிட்டா சர்வ சாதாரணமா. அப்போ என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிற? ஆனால் நாளைக்கு அவள் காலேஜ் வர மாட்டானா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்க. ஓகே. ஆமா, அந்த மூதேவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உலகத்துல நானும் எத்தனையோ காதல் பார்த்துருக்கேன்டா. ஆனா கர்ச்சிப்ல காதல் பண்றீங்களோ காதல்? உங்க காதல்ல வேணா இல்ல ஊத்தல. என் பேரு ராக்கி என்கிற ராகேஷ் இல்லடா. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல உங்ககிட்ட சாரி கேட்க விரும்பிக்கிறேன். ஏன்னா அந்த கர்ச்சீப் என்கிட்ட தான் இருந்தது. நான் காலேஜ் வந்த ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கர்ச்சீப் கீழே விழுந்திருந்தது. நான் அப்படி எதையும் எடுக்க மாட்டேன். அது என்னமோ ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக இருந்தது. அதில் மை ஸ்பெஷல் ஒன்று இருந்தவும், சரி நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைனாலும் யாராவது கர்ச்சீப் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேளை தேடி எங்கேயாவது வரும்போது அதை கொடுத்துர்லாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் அன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கும்போது அது உங்களோட கர்ச்சீப்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது.
அதனால நான் தான் எடுத்துட்டு போயிட்டேன். திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு தான் நான் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சேன். பரவாயில்ல, நீங்களே வந்து எடுத்துட்டீங்க. ஐ எம் ரியலி சாரி மேம். போட்டார்ல பால் போட்டார்ல. இனி அந்த மேம் அப்படியே 6 அடிச்சு சும்மா பறப்பாங்க. இப்ப நீ தான் பந்து மாதிரி பறக்க போறடா. உனக்கு என்ன, நீ எதுக்கு பேசுற? நீ எல்லாம் பேசக்கூடாது. முதல்ல உனக்கு எலி மருந்து கொடுக்கணும்டா. அடங்கவே மாட்டேங்கிற. இன்னும் உனக்கு அந்த காதல் நான் விட்டு போல நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தான் என் பிரச்சனை தெரியும். உங்க பாரு, என்ன இதாவது கைக்குட்டை காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்க்க எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு தெரியுமா? என்ன ஒரு புள்ள பார்க்க மாட்டேங்குது. எனக்கு எப்படி இருக்கும்? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்னு வெளியே சொன்னா சிரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நான் படு மோசத்துல இருக்கேன். என்ன ஒரு புள்ள சீண்டுதா? இந்த மூஞ்சில அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. என்ன மேம் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். இந்த காட்சி இப்போ நீங்கள் தான் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கல தெரியுமா? நீங்கள் எப்படி தப்பாக நினச்சிங்களோ அதே மாதிரி தான் நானும் தப்பாக நினச்சிருவீங்களோன்ற எண்ணத்தில் கேட்கல. ஏன்னா ஒருத்தவங்களோட திங்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஸோ நீங்கள் என்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்கன்னு சொல்லலை, இருந்தாலும் வந்து அதை கேட்கறதுக்கு எனக்கும் சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த காட்சி என்னை தேடி வரும்னு நினைக்கல. இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சாதாரணமான கர்ச்சீப்ல எவ்வளவு பெரிய விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க. அது மடக்கதான் அதோட விஷயம் இருக்கு போல. டேய் பேசாம எனக்கு 4-5 கர்ச்சீப் வாங்க, நானும் கீழே போடுறேன். என்னோட கர்ச்சீப் ஏதாவது புள்ள எடுக்கட்டும், நானும் இதே மாதிரி ஒரு ஆக்சன் போடுறேன். ராக்கி, நீலாம் கர்ச்சிப், ஐ மீன் கர்ச்சிப் இல்ல, இந்த அடுப்படிக்கல துணி வச்சிருப்பாங்களே, கறி துணி, அதை கொண்டு வந்து போட்டின்னு வச்சுக்கோங்க, உன் பின்னாடி சும்மா பொண்ணுங்களா பறந்து வருங்க. அப்படியா? அந்த துணிக்கு அவ்வளவு பவரா? ஆமா, அவ்வளோ பவர். எங்க வீட்டுலலாம் ஸ்பெஷலா இருக்கு, எடுத்துட்டு வரவா? டே மச்சான் எடுத்துட்டு வந்துடுறா மச்சான். டே அந்த துணிக்கு அவ்வளவு பவர்னா என் பின்னாடியும் பொண்ணுங்க வரட்டும்டா. நாளைக்கு எத்தா சொல்லிட்டு தருவேன்ல. ஓ, இதோ உங்களுக்காக நாளைக்கே கொண்டு வந்துடுறேன். ஆனா இப்ப நான் ஏதாவது பண்ணி ஆகணும். உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்படி போடு. கேரக்டர் பிடிச்சிருக்காம்ல கேரக்டர். ஆனா வாத்தி லேசுப்பட்ட ஆள் இல்லடா மச்சான். இந்த காட்சி ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் தான். ஆனா இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அப்புறம் இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கும் போதே உங்களை நினைக்கும் போதே ஒரு மாதிரி பெருமையா இருக்கு சார். கரும கால கொடுமை. சாதாரணமான கர்ச்சீப்புக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த பேசுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட நின்று வச்சுக்க, நான் தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு. டேய் மச்சான், நீ ஏதாவது ஐடியா கொடுறா. இந்த வாத்தி இந்த மேமையும் பார்க்க எனக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்குடா. என்னால முடியலடா, அப்படியே வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுதுடா. வேணும்னா மண்ணெண்ணை கொஞ்சம் வாங்கி தரவா? நீதான்டா எனக்கு ஃப்ரெண்டு, நீதான் எனக்கு ஃப்ரெண்டு. வாய பொத்து. அது எப்படி உனக்கு ஃப்ரெண்டா இருக்கவங்கலாம் சாவடிக்கிறதுக்கு எடி மருந்து வாங்குவ, இல்லனா புடிச்சு கீழே தள்ளி விடுவ? இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் செய்வேன். ஏன்டா என் புக்கு என்னடா பாவம் செஞ்சுச்சு? எதுக்குடா என் புக்கை கிழிச்சிங்க? சிலப்பதிகார புக்கு எனக்கு கதையிலேயே அதன இலக்கியத்திலேயே எனக்கு பிடிச்ச கதைனா அது சிலப்பதிகாரம் மட்டும் தான்டா. ஆனா அதையும் நீங்க என்னென்ன பண்ணி விட்டுட்டீங்க. டேய் மச்சான், புக் எடுத்துட்டு வரதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? சரிதான் ஐடியா கூட. எனக்கு யாருன்னே தெரியாதுடா. போடா வெண்ண. இப்ப இந்த ஐடியாவை தர மாட்டேங்கிறானே. விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும் ராக்கி. உன் மூளையை யூஸ் பண்ணு. இப்பயாவது உன் மூளையை யூஸ் பண்ணு ராக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த காட்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த இம்பார்ட்டண்டான ஒரு பொருளை எனக்கே திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லாதீங்க மேம். இனி நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? நோ. ஓகே, நமக்குள்ளன்னா ஓகே சார், என் கிளாஸ் இருக்கு, நான் வரேன். ஏனோ என் இரவுகள் நீள்வதேனோ, ஒரு மகள் என சுடுவதேனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ, காதல் தர நெஞ்சம் காத்து இருக்கு, காதலிக்க அங்கு நேரமில்லையா, இலையை போல் என் இதயம் தவறி விழுதே, உன்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன், செல்லரிக்கும் தனிமையில் செத்துவிடும் முன் செய்தி அனுப்பு. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. டே மச்சான், ஐடியா பண்ணிட்டேன்டா. என்ன கிறுக்குத்தனமான ஐடியாவை செஞ்சிருப்ப? எப்பயும் போல ஏதாவது எலி மருந்து வாங்கிட்டு வருவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நிப்ப. இல்லனா இப்ப என்ன செய்வ? ஏன்டா அவங்களையாவது லவ் பண்ண விடுறா? ஏன்டா அப்படி பண்ற? இப்பதான் அவங்க லவ் தொடங்கிருக்காங்க. எனக்கு தெரியாது, எனக்கு எவனும் லவ் பண்ணக்கூடாது. இங்க பாரு ஐடியா. டேய் ராக்கி என்னது? பார்த்தா தெரியல, அணுகுண்டு. உதவி, அது அணுகுண்டுன்னு தெரியுது. அதையே பத்த வச்சுட்டு நிக்கிறேனா? டே அது சும்மா மின்னிக்கிட்டு இருக்கு. டே பத்த வச்சுட்டு தானே நிக்கிற. டே நீ லூசா இல்ல பைத்தியமாடா? நீதான் லூசு. இப்ப பாரு, அவங்க காதல்ல வைக்கிற வெடி சும்மா தாறுமாறா வெடிக்க போகுது. ஐயோ, நீ அவங்க காதல்ல வெடி வைக்கிறியா இல்ல எனக்கு வெடி வைக்க போறியான்னு தெரியல. மொத்தத்துல இன்னைக்கு ஜோலி முடிஞ்சு. மச்சான், நீ எங்கேயும் போக கூடாது. 1 2 3. ஏண்டா மூதேவி, அவங்க காதல்ல வெடி வைக்கிறேன்னு
இங்க ஏன்டா வச்ச? நான் எத்தனை டைம் சொன்னேன் அதை பத்த வச்சு வச்சிருக்கேன்னு. நீ வெடிச்சது இல்லாம என்ன ஏன்டா வெடிக்க வச்ச? ஏ மச்சான், நான் தான் சொல்றேன்ல, அது பத்த வச்சதே எனக்கு தெரியல. சும்மா கையில வச்சிருந்தேன், அது ஒரு தீப்பொறி மாதிரி வந்து டுமீல்னு வெடிச்சிருச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டுமீல்னு வெடிச்சிருச்சு. விடு. ஆனா ஃப்ரெண்டு மட்டும் செத்துறக்கூடாது, தான் செத்துறணும்னு என் கூட நின்று பாத்தியா? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்குடா. உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல தீய வைக்க வாயை உடச்சு போடுவேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ நான் வெண்ண. என்ன கையெல்லாம் அப்படி மடக்கிட்டு நிக்கிற? என்ன கோவம் வருதா? கோவம் வருதான்னு கேட்டேன். அது அது கால்ல கேக்கல. இல்லையே, கோவலா ஒண்ணு வரலையே. ஆமா, என்ன நீ காலைல எந்திரிச்சு காலேஜ் கிளம்பாமா? ஒரு ப்ரொஃபஸரோட வேலை என்ன? காலைல எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் பண்ணி காலேஜுக்கு போய் அங்க போய் லெசன் எடுப்போம் கிடையாது என்ன? எந்திரிச்சோடனே என்கிட்ட வம்பிழுக்காம உன்னால இருக்க முடியாது என்ன? நான் இன்னைக்கு காலேஜ் போல. இன்னைக்கு பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான். என்ன, இன்னைக்கு நீ எங்கேயும் போக முடியாது. உடம்பு சரியில்லைன்னு நேத்தே காலேஜ் கரஸ்பாண்டன்ட்க்கு மெயில் அனுப்பிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தான். சரி, இருந்துட்டு போ. அதுக்கு எதுக்கு என்கிட்ட வம்பிழுக்கிற? நான் உன்னை இதான் பண்ணனா? உன் விஷயத்துல எதிரே தலையிடணும். எதுக்கு என்கிட்ட வம்பிழுக்கிற? எதுக்கு இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்க? என்னதான் ஒரு பிரச்சனை? எனக்கு தானே, எனக்கு நீ ஒருத்தன் தான் பிரச்சனை. என்ன வேற எதுவுமே எனக்கு இல்ல. என்ன? ஆமா, நான் மட்டும்தான் உனக்கு பிரச்சனையா இருந்திருக்கேன். என் கூட வாழ்ற வாழ்க்கை உனக்கு போர் அடிச்சிருச்சு. நான் உனக்கு எப்போதுமே பிரச்சனை தான் என்ன? ஆமாடா, நீ எனக்கு பிரச்சனை தான். உன்னை கட்டின நாள்ல இருந்து எனக்கு பிரச்சனை தான். பேசாம இப்ப டைவர்ஸ் வாங்கிக்கலாம். முதல்ல அதை செய்ய, அப்படாதான் நாள நிம்மதியாவே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு நிம்மதி இல்ல உன்னால? ஆமா, என் கூட வாழ்ற வாழ்க்கை உனக்கு நிம்மதி இருக்காது. இதே வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க வச்சுக்கறவா, என் தாலி இவனை அவளை கட்டிக்கோ, அவ கூட கட்டி குடும்பம் நடத்துறியா? ஓ, செம்மையா இருக்கும். ஓ, செம்மையா இருக்குமா? இருக்கு. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். நீ எனக்கு பொண்டாட்டி தானே? நான் உன்னை தொட்டதுல உனக்கு என்ன? டேய், நீ என்ன தொட்டத நான் எதுவும் சொல்லல. ஆனா என்னோட பர்மிஷன் இல்லாம எதுக்கு என்னை தொட்ட? அதுதான் என்னோட கேள்வி. அடியே, மறுபடியும் வேதாள முருங்க மாதிரி ஏறின மாதிரி வரியா? சோ முருகா, நான் என்னத்த சொல்ல? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? என் கூட வா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மவனே, இன்னைக்கு பிரீத்தி யாருன்னு பாப்ப. இத்தனை நாள் ஓப்பி அடிச்சுக்கிட்டு தெரியுற ஓப்பி என்னை ஏமாத்த வேற செஞ்சிருக்க. ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருந்திருக்கு, ஆனா இது என்கிட்ட மறைச்சிருக்கீல. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு உன் இடுப்பெலும்ப ஒட்டைக்கல. என் பேரு பிரீத்தி இல்லடா. சிரிச்சியா? ஆமா, அப்படியே உன் மூஞ்சி சிரிக்கிற மாதிரி இருக்கு பாரு. சிரிக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு வேலைய பாரு. இப்ப துணியை பூரா துவைச்சிட்டு அடுத்து வேலை இருக்கு. சீக்கிரம். என்னமோ நான் இன்னைக்கு இதெல்லாம் புதுசா செய்யற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எப்பவும் நீ தான் செய்யற, ஆனா இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன, இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நாளைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா இனிமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என்ன, இப்படி உன் பக்கத்துல உட்காந்து நீ வேலை செய்யறத உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? ஏன்னா என்ன தொட்டையில அதுக்குதான். ஏண்டி, கட்டின புருஷன் தொட்டதுக்கு இப்படிலாம் தண்டனையா? ஆமா, தண்டனை தான். சீக்கிரம் ஆகட்டும். பபிள்ஸ் சேதா ராஜேஷ் இன்னைக்கு செத்து. யாராவது பார்த்தது போதும், டக்கு டக்குன்னு வேலைய பாரு. என்ன? அதான் நான் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப ஏன் சும்மா இருக்கணும்? சொரிஞ்சு விடுற மாதிரி எதுக்கு இப்படி? வந்து பக்கத்துல கூட உட்கார கூடாதா? வேலை பாக்குறீல, அப்ப நான் பக்கத்துல உட்காருவேன். அடியே, நீ உட்கார்றத நான் தப்பே சொல்லல. ஆனா ஏன் என்ன வேலை பார்க்க விடாம இப்படி டார்ச்சர் பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். ஏன் நான் பண்ண கூடாதா? என்னை தொட்டியில அப்ப நான் பண்ணுவேன். போதும், ரொம்ப துவைச்சிட்டேன். வா, அடுத்த வேலைக்கு போ. அடுத்த வேலையா? என்ன, துணி துவைக்க சொன்னா துவைச்சிட்டேன். அடுத்து என்ன வேலை? அடுத்து என்ன வேலையா? அடுத்துதான் மெயின் வேலையா இருக்கு. வா, என்னை தொட்டியில வா.
இப்ப எதுக்கு என்ன ஒட்டி உரசிட்டு வந்து நின்னுட்டு இருக்க? வேலையும் கொடுப்பாங்களாமா, அப்புறம் நாங்க வேலை செய்யும் போது வந்து வந்து ஒட்டி உரசிக்கிட்டு வந்து நிப்பாங்களாமா. நீ என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கதானே? நான் ஒவ்வொரு வேலையும் என்னை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த மூஞ்சி ரசிக்க வேற செய்றாங்க. அப்படியே அழகு வடியுது. ஆள பாரு. நீ தொட்டில நான் என்ன பண்ணாலும் கேட்க கூடாது. வேலை பாரு. தொட்டில ஆனா சாமி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எவனுக்குமே கிடைக்க கூடாதுடி. அதான் உனக்கு கிடைச்சிருக்கேன்ல. அப்புறம் என்ன? வாயை மூடிக்கிட்டு வேலை செய். லவ் பண்ணும் போதே ஆளை மாத்தி செலக்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். எல்லாம் நம்ம பார்த்தாலே என்ன ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது? மூஞ்சில குத்திடுவேன் பாத்துக்கோ. என்னத்த சொல்ல, என்னோட வேதனையை புலம்பிக்கிட்டு இருக்கு. வேலை செய்யும்போது எதையும் பேசக்கூடாது. சீக்கிரமா வேலை பாரு. அடுத்தடுத்து வேலை இருக்குல்ல. சீக்கிரமா வேலை பாரு. அப்பா, எம்புட்டு வேலை முடியலையே. என்ன முறப்பே? காலமுக்கு. ஏண்டி பிரீத்தி, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லா வேலையும் செஞ்சவன் நான் தானடி. ஆக்சுவலா பார்த்தா நீ பண்ண வேண்டியதை நான் பண்ணணும்டி. ஆனா நீ ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா என்ன தொட்டில. ஏமா ஆமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி உலகத்துல யாருமே புருஷனை வறுத்தெடுத்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? எப்படி தெரியுமா நீ வறுத்தெடுக்கிற? இதெல்லாம் கப்பிள்ஸ்குள்ள இருக்கிறது தான். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் வாழணும் வாழ்க்கையை. சரியா? சும்மா எடுத்த கவுத்தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமா? சீக்கிரம் அமுக்கு காலை. எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ வேலை செய்யும் போது நான் கூடவே நின்றேன்ல. அதுவே எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? சீக்கிரம் அமுக்கு காலை. ஓ அப்படி. போதுமாமா, எனக்கு தான் கை வலிக்கு. என்னடி திடீர்னு சிரிக்கிற? அது அப்படித்தான். அடிக்கடி கோவம் வரும், அடிக்கடி சிரிக்க வரும். ரொம்ப வேலை பார்த்துட்டியோ? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அது நீ எனக்கு கொடுத்த தண்டனை தானே, அதனால அதை அனுபவிச்சேன். அதான் வேலை செய்யும் போது கூடவே நின்றி. அதுக்கப்புறம் என்ன? அது நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ண. அதனாலதான் நான் வந்து இப்படி நடந்துக்கிட்டேன். இல்லைன்னா அப்படி நடந்துப்பேன் நானே. சொல்லு பார்க்கலாம். ரொம்ப வேலை செஞ்சிருந்தீங்கன்னா சாரி. ஓகேவா? ஐ லவ் யூ. ஆவல்லையே. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. கேசவ், அம்மாவும் ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்க. என்னது இது புதுசா பழக்கம்? இப்ப என்னதான் சொல்ல வர நீ? டேய், இப்போ உன் பாட்டி வீட்டுக்கு தானே போறோம். அங்க நிறைய பொம்மை இருக்கும். அதை வச்சு விளையாடலாம். நீ போய் பக்கத்து வீட்டுல புடுங்கிட்டு வரலாமா? அப்ப அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்களா? கேசவ் ரொம்ப அடம் பிடிக்கிற கேசவ். என்னமோ தெரியல, புதுசா பழக்கம் பழகுற. என்ன உனக்கு? இரு, உங்க அப்பாட்ட போய் சொல்லி தரேன் நான். கேசவ், என்னடா என்னாச்சு? செல்லக்குட்டிக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனது பப்பரம் முட்டாய் பொம்மை வேணும். சஞ்சு, என்ன பொம்மை? என்ன என்ன? இப்ப என்ன? செல்லத்துக்கு பொம்மை தானே வேணும்? பாட்டி நிறைய பொம்மை வச்சிருக்கேன், எல்லாமே தரேன். ஓகேவா? என்னமோ ஒரு பொம்மை சொல்ற, என்னன்னு எனக்கு தெரியல. சஞ்சு, இது வர. என் செல்லத்துக்கு என்ன பொம்மையா இருந்தாலும் பாட்டி வாங்கி தரேன். இன்னைக்கு பாட்டி கூட சூப்பர் மார்க்கெட் வரியா? எல்லா பொம்மையும் இருக்கும். இன்னைக்கு நீ நானும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாம். ஓகேவா? என்னங்க? என்னன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு பல்ல காட்டுறீங்க? அதுவா? உங்களுக்கு வேற வேலை படப்பே இருக்காதா? கூப்பிட்டு வச்சு இப்படி பார்க்கறத கூப்பிட்டீங்களா? சேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி லுக்கா இருக்கேன்னு நினைச்சா ரொம்ப ஓவரா பண்ற. என்ன? ஆமா, இப்ப ரசிக்கிறதுக்கு நேரம் பாருங்க. அங்க கேசவ் எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். உங்களை யாரு பக்கத்து வீட்டுக்கு அவனை விட்டு பழக சொன்னது? அங்க பிள்ளை இந்த ஸ்ரேயா பாப்பா கிட்ட இருக்கிற பொம்மை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். என் புள்ள என்னை மாதிரி தானே இருப்பான். உங்களை மாதிரினா புரியல. எந்த விஷயத்துல? இல்ல, இங்க இல்லாத பொம்மையை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல ஸ்ரேயா பாப்பா கிட்ட இருக்கிற பொம்மையை வாங்கிட்டு வந்தான்ல, அத சொன்ன. என்ன பேச்சல ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு? உண்மைய சொன்னா சில சமயத்துல கசக்கதான் செய்யும். கசக்கும் அப்படி மூஞ்சில குத்த
ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சி எனக்கு கால் பண்ணா. எப்படியும் நம்ம ஈவினிங் தானே கிளம்புவோம். அப்படி போகும்போது அவளை காலேஜுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு போறதாம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னான். நீ பின்னாடி உட்காந்துப்பியா, என் கொழுந்தியா என் கூட ஜோடியா உட்காந்து போலாம். ஓகே, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பார்க்கவா தானே, அவளை சும்மா மண்டையில தட்டி பின்னாடி அனுப்பி விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஜோடியா போலாம் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படி. ம். எஸ். ஏண்டா ஃப்ராடு, கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது குழந்தைய கூட ஜோடியா போவீங்களா? ஜோடியா வலிக்குது வலிக்குது வலிக்குது. அம்மா விட்டுருமா, நல்லா இருப்போம்மா, விட்டுருமா. போக மாட்டேன்னு சொல்லு. போவேன். உங்கள வலிக்குது வலிக்குது, விட்டு விட்டு விட்டு. சும்மாடி, அதுக்காக குழந்தைய பொண்டாட்டி ஆயிட முடியுமா? சும்மா சும்மா. ஓகே, இன்னைக்குமே என் லட்டு குட்டி தான். என்ன மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப சும்மா பல்ல கட்டிட்டு இருக்கீங்க. அது அப்போ, இது இப்போ. அது எப்படி உங்களை புகழ்ந்து பேசிட்டா உங்களுக்கு தன்னால சிரிப்பு வந்துருமா? என்ன நீங்க புகழ்ந்தே பேசலையே, என்ன எந்த இடத்துல விட்டு கொடுத்துட கூடாது, அதுதான். ஓகேவா? நான் எந்த இடத்துல உன்னை விட்டு கொடுத்துருக்கேன்? இது வரைக்கும் விட்டு கொடுக்கல, இனிமேல விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஓகேவா? சரிடி என் செல்ல பொண்டாட்டி. சிரிச்சு சிரிச்சு நீ என்ன சிதற வைக்கிற, அசஞ்சி அசஞ்சி அழகாலே பதற வைக்கிற. ஏய் கையெடுறி, தாடியில இருந்து கையெடு. நோ, இன்னைக்கு சிக்கிக்கிட்டீங்களா? நான் ஒரு முடியாத எடுப்பேன். கையெடுன்னு சொன்னேன். முடியாதடா, ஒரு முடியாத நான் எடுத்துக்கிறேன். ஏய் வேணாம். போடா, எனக்கு வேணும். இழுத்து பிடிச்சு நீ என்ன சினுங்க வைக்கிற, கழுத்து நரம்பு பூச்ச கிறங்க வைக்கிற. நீ சொன்னால் எந்த நெஞ்சம் கையை கட்டி நிக்காதா, நீ கொஞ்சி பேசும்போது மண்ணுக்குள்ள வேர்க்காதா. குட் மார்னிங் சார். என்ன இப்பதான் வரீங்க? இதான் பேங்க்கு வர டைமா? ஹாய் சார், வர வெளியே டிராஃபிக்ல மாட்டி உன்ன ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேவா? எல்லா ஒர்க்கும் பெண்டிங்ல இருக்கு, கணக்கு முடிக்கணும். ஞாபகத்துல இருக்கா இல்லையா? என்ன ஒர்க் பண்றீங்க? உங்களெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு போஸ்டிங்ல இருக்காங்களே, அவங்கள சொல்லணும். சார் மேடம் அவங்களோட டியூட்டியை கரெக்டா தான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க தான் சரி வர எந்த கணக்கையும் பாக்குறது இல்ல. அடுத்தடுத்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்க அதுலயே வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு சார். அதனால இதையும் சரியா ப்ராப்பரா பண்ண முடியும். அது எப்படி பேச பேச கரெக்டா பதில் வச்சிருக்கீங்க? யார் உங்க மேனேஜர் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்கதான் பேச பேச கரெக்டா பதில் பேசுவாங்க சார். நீங்க இன்னைக்கு ரவுண்டிங் வரீங்கன்னு தெரியாது சார், மேமுக்கும் தெரியாது. இன்னைக்கு மேம் டேட்டவே மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மேம் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. என்னன்னு தெரியல சார். டல்லா இருக்காங்களா? வாட் ஹேப்பன்? என்னன்னு தெரியல சார். ஏதோ ஹெட் டேச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அளவுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும், நான் கொஞ்சம் பர்மிஷன் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹெட் டேச்சா? ஹெட் டேச் வர அளவுக்கு என்ன ஹெவி ஒர்க்கா? அதெல்லாம் தெரியல சார். கேட்டதுக்கு இப்படி சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம்னா தெரியல சார். சரி ஓகே, நீங்க வந்தது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்குள்ள வந்து ஓரளவுக்கு ப்ராப்பர் எல்லாத்தையும் முடிச்சிடுறோம் சார். இப்ப பார்த்தாலும் பதில் சொல்லாம சீக்கிரமா ஒர்க்க பாருங்க. ஓகேவா? அப்புறம் டேட் நெருங்க நெருங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹையர் ஆபீஸருக்கு நான் பதில் சொல்லணும். என்ன? ஓகேவா? ரொம்ப கொந்தளிச்சிட்டு வர. சரிடா மைதா மூவ்மெண்ட். என்ன மைண்ட் வாய்ஸா? இல்ல சார், மைண்ட் வாய்ஸ்ல கிடையாது. ஓகே சார், நான் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். மேம் ஒரு ஜூஸ் கேட்டாங்க சார், அதுக்கு தான் ஹவுஸ் கீப்பிங் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கீங்க. ஜூஸ் கேட்டாங்களா? ஓ சரி, நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க சார். மேம் கையோட இருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். எனக்கு அதுதான் சார் வேலை. நான் தான் சொல்றேன்ல, நான் மேனேஜரா அவங்க மேனேஜரா? அவங்களுக்கு முன்னாடி நான் தான் மேனேஜர். ஓகேவா? போங்க, நான் கொடுத்துக்கிறேன். ஓகே சார். கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டா மைதா மூவ்மெண்ட். தலை வலிக்குதா? ஓ இதுதான் பொரியல வந்து மீன் தன்னால சிக்கிறது. சிக்க வச்சுட்டேன்ல. ஜூஸ் வேணுமா? ஓகே ஓகே, நானும் பல விதமா உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டேன், இதுக்கும் நீ செட் ஆகல. ஓகே, இது எனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ். இது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? ஜூஸ் தானே, கொடுத்துருவோம். கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. உங்க 2 பேத்துக்கும் எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ரொம்ப நன்றிமா. அக்கா, அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் இந்த மாதிரி உதவி செஞ்சா நீங்க நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேனா இல்லையா?
சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்க, அதனால எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ண. இதில் என்ன இருக்கு? இல்லைப்பா, சொன்ன உன்னையும் டக்குன்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பற்றி அந்த குழந்தைங்களோட பசியும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்காக நன்றி நான் சொல்லி தான் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு பெரிய இடத்துல போயிட்டு அவங்ககிட்ட ஸ்பான்சர் கேட்கறதுக்கு பதிலாக எங்ககிட்டே கேளுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே செய்வோம். சரியா? இதெல்லாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. அதாவது குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாமல் இல்லை, நாங்கள் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கோம், அவ்வளோதான். இதுங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான். ஓகேவா? என்னோட குழந்தைங்களா பார்த்து தான் நான் ஒன்றையும் செய்கிறேன். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. ஓகேவா? இந்த குழந்தைங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே செய்வோம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனி போய் யார்கிட்டயும் வெளியே ஸ்பான்சர் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக்கா, யார்கிட்டயும் கேட்காதீங்க. ஏன்னா கேட்டால் இங்கே நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரியாக இருக்காங்க. ஓகேவா? இலக்காரமாக தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு நாள் பார்த்தா தான் தெரியும் இந்த குழந்தைங்க படுற பாடு என்ன, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரிங்கப்பா. சரிங்கக்கா, இன்னைக்கு கொஞ்சம் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அதனால் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு லெசன் எடுத்தது போதும். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு வந்தேன். ரொம்ப நன்றிம்மா, தாராளமாக போங்க. சரிங்கக்கா. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. வலக்கையை பிடித்து வலக்கையில் விழுந்தேன், வலக்கரம்